நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் இருக்காங்க. அதாவது தமிழ்நாடுக்குள்ளே எலெக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க 3 பேரையும் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவர்களுடைய பணிகள்லாம் என்ன, ஸோ இவர்களை பற்றி பாலிட்டி சார்பாக, அதாவது அரசியலமைப்பு சார்பாக போட்டித் தேர்வுகளை என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, இவங்க தொடர்பாக என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, அவங்களுடைய அதிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பல வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி பார்க்க போகிறோம். எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது குறிஞ்சிப்பாடி, கடலூர் அப்படின்னு ஒரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களால் நேரடியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மக்களால் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அரசியலமைப்பில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 170 பார்த்தோம் அப்படின்னா, மாநில சட்டமன்றத்துடைய அந்த அமைப்பு சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 500 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 60 உறுப்பினர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதிகபட்சம் 500 வரைக்கும் இருக்கலாம், குறைந்தபட்சம் 60ஆவது இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 170 சொல்லுது. ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 173 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான தகுதிகள்லாம் என்ன, இப்போ இந்திய குடிமகனாக இருக்கணும், 20 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், லாபம் தரும் எந்த தொழிலும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், எம்எல்ஏ ஆகிறதுக்கான என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுது ஆர்டிகல் 173 சொல்லுது. அதே சமயம் ஆர்டிகல் 190 அப்புறம் 191 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அவங்க எவ்வளவு காலம் பதவியில் இருக்கலாம், அப்படி அவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த பதவியிலேருந்து நீக்கிறாங்க இல்லையா, அந்த தகுதி இழப்பு, அவங்க பதவி எப்படி இழக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 190, 191. ஓகேவா? 170 என்ன சொல்லுது, சட்டமன்றத்துடைய அமைப்பு பற்றி சொல்லுது. 73 அவர்களுக்கான தகுதிகளை சொல்லுது. ஆர்டிகல் 90, 91 அவர்களுடைய பதவி காலங்களையும் அவங்கள தகுதி இழப்பு செய்யறதை பற்றியும் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்களுடைய அதிகாரம் மற்றும் பணிகள், அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துறோம் அப்படின்னா, அந்த தொகுதிக்குள்ள தேவையான அடிப்படை வசதிகள்லாம் இருக்குது இல்லையா, சாலை அமைக்கிறது, எல்லாருக்கும் குடிநீர், தண்ணி, அப்புறம் ஸ்கூல் இல்லை அப்படின்னா அதை கட்டி கொடுக்கறது, மருத்துவமனை, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து அதை செய்ய சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சட்டமன்றத்தில் யார் எடுத்துரைப்பா, அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் புதிய சட்டங்களை ஒன்று கொண்டுட்டு வராங்க இல்லையா, ஸோ அதை பற்றி விவாதங்கள் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அங்கே அதுக்கு வாக்களிக்கிற அந்த உரிமை இருக்குது, யாருக்கு, எம்எல்ஏக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி இருக்குது இல்லையா, இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இவ்வளோ நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க இல்லையா. ஸோ உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 கோடி அப்படின்னா 20 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்புவாங்க. அதை வச்சு அந்த தொகுதியை எப்படி மேம்படுத்தலாம், இல்லாத வசதிகள்லாம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் யார் பயன்படுத்துவா அப்படின்னா எம்எல்ஏஸ் தான், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மதிப்பு மற்றும் மரியாதைகள் இருக்குது அப்படின்னா, எம்எல்ஏவை பொறுத்தவரையும் அவருடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறது அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி தானே, அங்கே அவர் செல்வாக்கு மிக்கவராக இருப்பார். ஸோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட அரசு அதிகாரிகள்லாம் அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி, அதாவது தாசில்தார், பிடிஓ, காவல்துறை ஆய்வாளர்கள், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவரை மரியாதை அளித்து தொகுதி மேம்பாட்டு பணிகளில் இணைந்து செயல்படுவாங்க. ஓகேவா? எம்எல்ஏஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் உங்களுக்கு கீழே வருவா, அவரு தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அவரு கீழே வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாநில அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த துறைக்கு வேளாண் துறை அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள நம்ம மாநில அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஆல்ரெடி இப்போ ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினரான, அதாவது எம்எல்ஏஸை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகேவா? அதில் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதலமைச்சர் தேர்வு செய்வார், ஒரு குறிப்பிட்ட பேரை தேர்வு செய்கிறாரு. அவங்க யாரால் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா, முதலமைச்சரால் தேர்வு செய்யப்பட்டாலும் ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன உதாரணத்துக்கு பள்ளி கல்வித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யாரை தேர்ந்தெடுப்பாங்க, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் இருந்து முதலமைச்சரால் தேர்வு செய்யப்படுற அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. அப்போ அந்தந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அளவில் அந்தந்த துறையானது அந்தந்த அமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? இப்போ பள்ளி கல்வித்துறை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒன்று தான், அது அந்த ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் கீழே இருக்கும். இதே எம்எல்ஏஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கும். ஆனால் இப்போ அமைச்சர் அப்படின்னு வந்துரும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த எல்லா அமைப்பும் அவரு கீழே தான் இருக்கும். ஓகேவா? என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? ஸோ இவங்களை பற்றி கூடக்கூடிய ஆர்டிக்கல்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது
ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கும் ஆலோசனை வழங்குறதுக்கும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட வந்து ஒரு அமைச்சரவை இருக்கணும். ஓகேவா? அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது? ஆர்டிகல் 163 சொல்லுது. அதே சமயம் ஆர்டிகல் 164 1 என்ன சொல்லுது? முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. இப்போ மற்ற அமைச்சர்களே, இதுதான் முக்கியமான பாயிண்ட், மற்ற அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க? முதலமைச்சரின் ஆலோசனை பெயரில், அப்போ முதலமைச்சர் சொல்கிற அவங்கள தான் என்ன பண்ணுறாரு? ஆளுநர் நியமிக்கிறாரு. ஓகேவா? அதை சொல்கிறது ஆர்டிகல் 164 1. 164 1 ஏன் என்ன சொல்லுது? அமைச்சர்களுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, இப்போ அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு துறைக்கும் ஒரு அமைச்சர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை வந்து சட்டமன்றத்துடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது. இப்போ சட்டமன்றத்தில் மொத்தம் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அவங்கள என்ன பண்ணக்கூடாதான்? 15% தாண்டக்கூடாது. இந்த 15% யாரும் உட்பட்டுருவாங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்களும் உட்பட தான், அவரையும் சேர்த்து 15% தாண்டக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 164 2 என்ன சொல்லுது? அமைச்சரவை மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது 163 என்ன சொல்லுது? ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு உருவாக்கப்படுகிறது. 164 1 என்ன சொல்லுது? முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. அதே சமயம் மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சர் சொல்ற அவங்கள ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. 164 1 என்ன சொல்லுது? அமைச்சர்களுடைய மொத்த எண்ணிக்கை, அதாவது முதலமைச்சரையும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. 164 2 என்ன சொல்லுது? அமைச்சரவை மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டு பொறுப்பானது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இவங்களுக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளை ஒட்டுமொத்த கொள்கைகளையும் முடிவெடுப்பது இவங்க தான். அதான் பார்த்தோம் இல்லையா, பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு ஆள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது தொடர்பான முடிவுகள் தான் இவங்க தான் எடுக்கிறாங்க. ஒரு துறையின் செயலாளர், அதாவது ஒரு துறையுடைய செயலாளர், அதாவது IAS அதிகாரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைச்சருடைய வழிகாட்டுதலின் படி தான் அவங்க செயல்படுவாங்க. மாநிலம் முழுவதுமே என்னது? அந்த துறை சார்ந்த திட்டங்களை இவர் தான் செயல்படுத்துவார். ஏன்னா மாநிலம் முழுவதுமே பள்ளிக்கல்வித்துறைனா ஒரே துறை தான் இருக்கும், அது இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் மாநிலம் ஃபுல்லாகவே அந்த துறை சார்ந்த சட்டங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க தான், அந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நிறைவேற்றுவாங்க. இவங்களுக்கான மதிப்பு மற்றும் மரியாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்எல்ஏவோட அதிகாரம் அப்படின்னா பார்த்தோம் ஆல்ரெடி, அவங்களுடைய தொகுதிக்குள்ளே மட்டுமே முடிஞ்சிடும். ஆனால் அமைச்சருடைய அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநிலம் ஃபுல்லாகவே அந்த துறை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மாநிலம் ஃபுல்லாகவே பதவி இருக்கும். அதே மாதிரி மாநில அளவில் நடைபெற விழாக்கள், அரசு நிகழ்ச்சிகள்லாம் அமைச்சரவைக்கு என்ன பண்ணுவாங்க? முன்வரிசை மரியாதை கிடைக்குமா? காவல்துறை பாதுகாப்பு அதிகமாக இவங்களுக்கு வழங்கப்படுது. அமைச்சர்களுக்கு அரசு நிர்வாக எந்திரத்தை இயக்கும் ஸ்டியரிங் வீல் அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எம்எல்ஏயோட கன்ஃபார்ம் பண்ணும்போது எம்எல்ஏனா அந்த தொகுதியில் மட்டும் தான். ஆனால் அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்களுடைய அதிகாரங்களானது பரவி இருக்கும். ஆனால் அவங்க எந்த துறைக்கு அமைச்சராக இருக்காங்களோ அந்தந்த துறைகளை பொறுத்து இருக்கும். ஓகேவா? அடுத்து முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். முதலமைச்சர் தான் என்ன சொல்லுவாங்க? மாநில அரசுடைய உண்மையான தலைவர், பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநரை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சட்டமன்ற தொகுதி மொத்தம் இப்போ 234 இருக்குன்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா 50% என்ன வரும்? அதில் பார்த்தோம் அப்படின்னா 50% அப்படிங்கிறது 118 இருக்கும். அப்போ +1 119 தொகுதியில் வெற்றி பெறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சராக, அதாவது அவங்களுடைய அந்த குழுவுடைய தலைவராக முதலமைச்சராக பதவி இருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அரசியல் அமைப்பில் என்னென்ன விதிகள் முதலமைச்சரை பற்றி வருது? ஆர்டிகல் 164 முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு அப்படிங்கிறத ஆர்டிகல் 164 சொல்லுது. என்ன சொல்லுது? முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுது. அதே சமயம் 167 முதலமைச்சருடைய கடமைகள், அதாவது மாநிலத்துடைய நிர்வாக தலைவர் மற்றும் சட்டம் இயற்றும் விவகாரங்கள் குறித்து அமைச்சரவையில் அனைத்து முடிவுகளையும் ஆளுநருக்கு தெரிவிக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர். இது வந்து முதலமைச்சருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 167 சொல்லுது. அதாவது மாநிலத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஆளுநருக்கு அவர் தெரிவிக்கணும். அது வந்து அவருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு 167 சொல்லுது. 164 படி என்ன பண்ணுறாரு? முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமைச்சரவையை உருவாக்குறது. யாரெல்லாம் அமைச்சராக ஆக்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க சொல்கிறவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து அமைச்சராக நியமிப்பாங்க. ஓகேவா? அடுத்து அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறது. ஒரு அமைச்சருடைய செயல்பாடு அவங்களுக்கு வந்து சரியாக படலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவரை பதவியிலிருந்து நீக்கலாம். அதாவது நீக்க முடியாது, நீக்குங்க அப்படின்னா ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம். ஆளுநர் என்ன பண்ணுவாங்க? அவங்கள பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கும் வந்து அமைச்சர்களை மாற்றலாம். இந்த அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். ஸோ மாநிலத்தின் குரலாக என்ன பண்ணுறாங்க? நிதி ஆயோக்கு, தேசிய வளர்ச்சி குழு, மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலிங் கூட்டங்கள், மாநிலத்தினுடைய பிரதிநிதியாக யார் பங்கேற்பா அப்படின்னா சிஎம் அவர்கள் பங்கேற்கிறாங்க. நிதி ஆயோக்கு, தேசிய வளர்ச்சி குழு, மாநிலங்களுக்கு இடையான கவுன்சிலிங் கூட்டங்களில் மாநிலத்துடைய பிரதிநிதியாக பங்கேற்கிறார். தலைமை செய்தி தொடர்பாளர், மாநில அரசின் தலைமை செய்தி தொடர்பாளராகவும் யார் இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறாங்க. மாநில அரசின் முதன்மை செய்தி தொடர்பாளராக இருக்கிறவர் யார்? முதலமைச்சர். இவருக்கு என்ன மதிப்பு மற்றும் மரியாதைகள் இருக்குது? மாநிலத்துடைய உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு தான் இருக்குது. ஒட்டுமொத்த மாநிலத்தை ஃபுல்லாக காவல்துறை, IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் அனைவருமே என்ன பண்ணுவாங்க? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குறாங்க. Z+ போன்ற உச்சபட்ச பாதுகாப்பு அவங்களுக்கு வழங்கப்படுது. மாநிலம் முழுவதுமே என்னது? செல்வாக்கு கொண்டவராக தான் இருப்பாங்க.
இவருடைய ஒரு கையெழுத்து மாநிலத்துடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க இப்போ நம்ம வந்து எம்எல்ஏஸ் பற்றி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி பார்த்தோம், அமைச்சர்கள் பற்றி பார்த்தோம், முதலமைச்சர் பற்றி பார்த்தோம். அவங்களுக்குலாம் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அவங்களுடைய கடமைகள்லாம் என்னென்ன, அவர்களை பற்றிய ஆர்டிக்கல்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறத அரசியலமைப்பு நோக்கில் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இவங்க 3 பேரையும் கம்பேர் பண்ணி சும்மா ஒரு டேபிளர் காலம் வரை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆட்சி எல்லை. எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னது, அவருடைய சொந்த தொகுதி மட்டும்தான். இதே அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநிலம் முழுவதும், ஆனால் அவருடைய துறை சார்ந்து மாநிலம் முழுவதுமே அவருடைய அந்த பவர் அப்படிங்கிறது இருக்கும். முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநிலம் முழுவதும் அனைத்து துறைகளிலுமே அவருடைய பவர் இருக்கும். ஏன்னா மாநிலத்துடைய உண்மையான தலைவரே யார் அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் தானா. நெக்ஸ்ட் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? எம்எல்ஏஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொகுதி மக்களால் நம்ம ஓட்டு போட்டு நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். அதே அமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலமைச்சருடைய பரிந்துரைப்படி, முதலமைச்சர் இவங்களை நீங்கள் அமைச்சராக போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரை ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பான்மை கட்சியின் பெற்ற ஆதரவோடு, அப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம். ஸோ அவங்கள ஒருத்தவங்களை அவங்களே என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள ஆளுநர் வந்து நியமிப்பார். ஓகேவா? ஆனால் யார் பெரும்பான்மை, அதாவது 119 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்களோ அதுதான் பெரும்பான்மை. ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பாங்க. ஸோ பதவி அவங்க விலகினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எம்எல்ஏ பதவி விலகிறாங்க அப்படின்னா அந்த தொகுதிக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இடைத்தேர்தல் வைப்பாங்க. ஒரு எம்எல்ஏவா இருந்தா அமைச்சரவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர் பதவி விலகிறார் அப்படின்னா அமைச்சரவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் போயிட்டாரா, அப்போ வேற ஒரு அமைச்சரை அந்த அமைச்சராக என்ன பண்ணிப்பாங்க, நியமிச்சுப்பாங்க. இதே முதலமைச்சர் பதவி விலங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே கலைச்சிட்டு திரும்ப எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? அந்த அரசே கலைஞ்சிட்ட மாதிரி அது அர்த்தம். முதலமைச்சர் பதவி விலகினாங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்னு பார்க்கும்பொழுது தொகுதி அளவிலான அதிகாரங்கள் மட்டும்தான், அந்த தொகுதிக்குள்ள மட்டும்தான் அவருடைய அதிகாரங்கள் இருக்கும். அமைச்சர்னு பார்க்கும்பொழுது அந்த துறை முழுக்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு துறை இருக்குன்னா அந்த துறை முழுக்க அந்த துறையில் மட்டும் அவருடைய கட்டுப்பாடு இருக்கும். முதலமைச்சர்னு பார்க்கும்பொழுது மாநிலத்துடைய அனைத்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல் எல்லா அரசு ஊழியர்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, எம்எல்ஏ ஆகாமலேயே முதலமைச்சர் அப்படி இல்லைன்னா அமைச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ கண்டிப்பாக என்ன முடியும், விதி 164 4 படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லைனாலும், அதாவது எம்எல்ஏவா இல்லைனாலுமே அவர் என்ன பண்ணலாமா, அமைச்சர் மற்றும் முதலமைச்சராக பதவி ஏற்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவர் ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பதவி ஏற்று இருந்தார். இப்போ இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு பதவி ஏற்ற நாளில் இருந்து 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு அவர் எம்எல்ஏவா ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை 6 மாதத்துக்குள்ளே அவர் எம்எல்ஏவா ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவர் அந்த பதவியை இழக்க நேரிடும். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லைனாலும் அமைச்சராகவும் முதலமைச்சராக ஆகலாம். ஆனால் பதவியேற்ற நாள்லேருந்து என்ன பண்ணிடணும், 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏவா ஆகிடணும். முதலமைச்சர் எந்த விதியின் கீழ் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் அப்படின்னு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தனியார் ஆர்டிக்கல்லாம் கிடையாது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, ஸோ அவர்களில் ஒருவர் தான் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு தலைமையாக முதலமைச்சராக அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கூட்டு பொறுப்பு. அதாவது ஒரு அமைச்சருக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் பெறப்பட்டா அப்படின்னா என்ன ஆகும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அமைச்சராகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா பதவி விலக நேரிடும். ஓகேவா? இதுக்கு தான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அவர்கள் ஒன்றாக நீந்துகிறார்கள், ஒன்றாக மூழ்குகிறார்கள். ஓகேவா? அமைச்சரவையில் ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டா முதலமைச்சர் உட்பட அந்த அவங்களுடைய இதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பதவி விலகினதா அர்த்தமாயிடும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கிறது கண்டிப்பாக பாலிட்டி நோக்கில், அதாவது அரசியலமைப்பு சார்ந்த இதில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தொடர்பாக தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.